அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அக்குபஞ்சர் ஹீலர் பாலமுருகன். நேற்று ஒரு சின்ன யதார்த்தமான விஷயம் நடந்துச்சு. ஆண்டவன் படைத்தான் நம்மளை. ஆண்டவன் முடித்து விட்டானா ஆண்டவன்? அப்போ ஆண்டவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். நான் நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவன் என்றால் முடிந்து விட்டது. ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டுட்டாரு. அதான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொள்ளும் அளவிற்கு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி ஆண்டவன் திணித்து விட்டான். இந்த பிரபஞ்சத்தில் பிண்டமாக நாமும், இயற்கை பஞ்சபூதங்கள் அண்டமாகவும் செயல்படுகிறது. அப்போ ஆண்டவன் நம்மளை படைத்து விட்டான் என்று நாம் நம்பினால், ஆண்டவன் படைத்த பரம்பொருளாகிய நாம் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அந்த சக்தியை நாம் எங்கே தேடணும்? எப்படி தேடணும்? அதாவது நெல் விளையிற இடத்துல தான் நெல்லை விதைக்க முடியும். ஆப்பிள் விளையிற இடத்துல தான் ஆப்பிளை விதைக்க முடியும். அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றலில் ஆண்டவன் உங்களிடத்தில் வர வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த விளைநிலை எப்படி இருக்கணும்? அன்பாகவும் நேர்மறை ஆற்றலாகவும் இந்த இயற்கையோடு ஒத்து, அதாவது எந்த நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உங்களிடத்தில் வந்துவிட்டால், எவ்வளோ பெரிய கடுமையான விஷயங்கள் உங்களிடத்தில் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், இயற்கை உபாதையோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால், ஆண்டவன் உங்களிடத்தில் அணுகிவிடுவான், உங்களை மென்மேலும் உயர்த்துவான். அதாவது ஆண்டவன் என்பதை காட்டிலும் இந்த நேர்மறையான பிரபஞ்ச ஆற்றல் உங்களை ஒருபொழுதும் கைவிடாது. இது நான் அனுபவ ரீதியாக அனுபவமாக சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.